அரசாங்கத்தின் செயற்திறனற்ற நடவடிக்கைகளின் காரணமாகவும் முறையற்ற அரசியல் நிகழ்ச்சி நிரல் காரணமாகவும் இன்று சர்வதேசத்திற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதன் காரணமாகவே அவர்கள் இன்று எம்மீது விரல் நீட்டுகின்றனர். எமது நாட்டின் இறைமையை பாதிக்கும் விதத்தில் சர்வதேச அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதனை ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எனினும் இந்த பிரச்சனையை அரசாங்கம் தீர்க்க வேண்டும். இது மக்களினாலோ அல்லது எதிர்க்கட்சியினாலோ தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல. எனவே இது குறித்து தற்போதாவது உரிய முறையில் சிந்திக்க வேண்டும். ராஜதந்திர முறையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வினை எட்ட வேண்டும். அவ்வாறின்றி நாடகம் ஆடுவது இதற்கு தீர்வாகாது. කලයුත්තේ එහෙම නැතුව මේ විවිධ සංදර්ශන සහ නාඩගම් ප්‍රදර්ශනය කිරීම නොවේ කියන එක අපි කවුරුත් පිළිගන්න කාරණයක්. அமெரிக்கா மீது செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலின் பின்னர் முழு உலகிலும் பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அமெரிக்கா இருந்தது. எனவே அவ்வாறு பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்த ஒரு நாடு இலங்கையில் மனித உரிமை மீறப்பட்டுள்ளதாக கூறும் விடயமானது சர்வதேச சமூகத்தின் மத்தியில் உள்ள நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்கும் விடயமாகும். සහ ඒ වගේම අපරාධ යුද අපරාධ පිළිබඳ යෝජනා ඉදිරිපත් කිරීම මම හිතන්නේ අත් වශයෙන්ම ජාත්‍යන්තරයේ විසින් කරනු ලබන කුහකකමක් වශයෙන් අපි දකින්නේ உண்மையில் இந்த விடயம் வெளிநாடுகளுக்கு தேவையற்ற ஒரு விடயமாகும். அதாவது இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு தேவையான ஒரு விடயம் அல்ல. எல்டிடியினரின் தேவைகளை நிறைவேற்றும் ஒரு செயற்பாடு இதுவாகும். சர்வதேச மட்டத்தில் மீது மற்றும் ஒரு யுத்தத்தை தொடுக்க முயற்சிப்பது எமக்கு விளங்குகின்றது. நாம் மற்றும் ஒரு யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் எனினும் அது ஆயுதம் ஏந்தாத யுத்தமாகும். அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் மாத்திரமே இந்த பொருளாதார யுத்தத்திலும் எம்மால் வெற்றி பெற முடியும். எரிபொருட்களின் விலையினை குறைக்க முடியாமையினாலும் ஊழல்களை குறைக்க முடியாமையினாலும் மக்களின் துயரங்களை நீக்க முடியாமையினாலும் அவர்களை திசை திருப்புவதற்காக இன்று ஜெனீவா தொடர்பாக பேச ஆரம்பித்துள்ளனர். நான் ஒரு விடயத்தை இவ்விடத்தில் பொறுப்புடன் கூறுகின்றேன். ரணில் விக்ரமசிங்கவின் காரணமாகவே முப்படை தளபதிகள், போலீசார், அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதி உள்ளிட்ட எவரையும் போர்க்குற்ற நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு ஐக்கிய தேசிய கட்சி அவர்களை பாதுகாத்துள்ளது. உலகில் பயங்கரவாதத்தினை தோல்வியடைய செய்வதற்கான அதிகாரம் மிக்க நாடான அமெரிக்காவினால் அதனை நிறைவேற்ற முடியாமல் போனது. இன்று அவர்கள் அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்துள்ளனர். அவ்வாறு பயங்கரவாதத்தை தோல்வியடைய செய்யும் விடயத்தில் தோல்வியடைந்த அமெரிக்கா இன்று என்ன செய்கின்றது? பயங்கரவாதத்தை தோல்வியடைய செய்து மீது குரோத மனப்பாங்குடன் செயற்படுகின்றது. நாம் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் பல்வேறு நாடுகளுடனான தொடர்புகள் என்று துண்டிக்கப்பட்டுள்ளது. கிராமத்து வீரர்களை போன்று வீதிக்கு இறங்கி நாடுகளை தூற்றி விமர்சனங்களை மேற்கொள்வதனால் இந்த பிரச்சனையை ஒருபோதும் தீர்க்க முடியாது. அதற்கு முறைமை ஒன்று உள்ளது. நன்கு சிந்தித்து இவ்வாறான விடயங்கள் குறித்து செயற்பட வேண்டும். இல்லாவிடின் இதன் பிரதிபலனை நாட்டு மக்களாலேயே அனுபவிக்க வேண்டி ஏற்படும். அவ்வாறில்லாமல் நாம் இந்த நாட்டை நேசிக்கின்றோம் என கழுத்தில் அடையாள அட்டைகளை சுமந்து கொண்டு செல்வதில் பலனில்லை. உண்மையிலேயே நாட்டிற்காக செயற்பட வேண்டும். நாம் அவ்வாறு செயற்பட்டவர்கள். අපි මේ රට ආදරය කරන පුතුරු අපි ගෙල්ල ගෝලයක් කියලා ගන්න නැතුව අපි ජාති දේශ ප්‍රේමීන් කියන අපි රට වෙනින් ක්‍රියා කරනවා. இலங்கையின் 14வது குடிசன மதிப்பீடு இன்று ஆரம்பமானது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் இன்றைய முதல் கணக்கெடுப்பில் உள்வாங்கப்பட்டனர். 30 வருடங்களின் பின்னர் நாடு தழுவிய ரீதியில் இந்த குடிசன மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகின்றது. இம்முறை குடிசன மதிப்பீடு மேற்கொள்ளப்படும் முறைமை தொடர்பாக குடிசன மதிப்பீட்டு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் டிபிபி சுரஞ்சனா ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினார். திரட்டப்படும் தகவல்களை கணனி மயப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் நவீன தொழில்நுட்ப முறைமைகள் தொடர்பாகவும் அவர் ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்துள்ளார். இதன் கண்காணிப்பு பணியில் 16,000 அரசாங்க அதிகாரிகளும் பிரதேச செயலக ரீதியில் தற்காலிகமாக இணைக்கப்பட்டுள்ள 80,000 ஊழியர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 2012ஆம் ஆண்டுக்கான சனத்தொகை மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இன்றிலிருந்து மார்ச் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆண்டுடன் ஒப்பிடும்போது கடந்த வருடத்தில் இலங்கையின் வர்த்தக நிலுவை 100% அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய தகவல்களின் பிரகாரம் இது புலனாகின்றது.
இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின் பிரகாரம் 2011ஆம் ஆண்டின் ஏற்றுமதி வருமானம் 10,486.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இது இதற்கு முன்னைய வருடத்துடன் ஒப்பிடும்போது 22.4% அதிகரிப்பாகும். எனினும் கடந்த வருடத்தில் நாட்டின் இறக்குமதி செலவினம் 20,230.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்டது. இது 50.4% அதிகரிப்பாகும். இதன் பிரகாரம் கடந்த வருடத்திற்கான வர்த்தக பற்றாக்குறை 9,743.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இது 99.6% அதிகரிப்பாகும். இதேவேளை 2011ஆம் ஆண்டின் நேரடி வெளிநாட்டு முதலீடு 1,070 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். முன்னைய வருடத்துடன் ஒப்பிடும்போது இதில் 107% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வேலை செய்வோரின் வருமானத்தில் 25% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதோடு சுற்றுலாத்துறை வருமானத்திலும் 44% உயர்வு ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க சற்று முன்னர் உரை நிகழ்த்தினார். இலங்கை விவகாரம் தொடர்பில் அவர் சில தகவல்களை முன்வைத்தார். The 2 years and 9 months since the end of the armed ஆயுத முரண்பாடு முடிவடைந்து 2 ஆண்டுகளும் 9 மாதங்களும் நிறைவடைந்துள்ள நிலையில் இலங்கை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. பல்வேறு சவால்களை முறியடித்து இலங்கை நல்லிணக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் நீக்கப்பட்ட அவசரகால சட்டம் சமாதானத்திற்கு மேலும் வலுவூட்டியுள்ளது. இதன் மூலம் இலங்கையின் உண்மையான அணுகுமுறை உலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதனால் நிலையானதும் நீடித்து நிற்பதுமான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான இலங்கையின் அணுகுமுறை வெளிப்படுத்தப்பட்டது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு அதன் கடமைகளை நிறைவேற்ற நேரமும் அதற்கான இடமும் வழங்கப்பட வேண்டும் என நான் இந்த சபையில் கடந்த செப்டம்பர் மாதம் கோரிக்கை விடுத்திருந்தேன். தற்போது அந்த ஆணைக்குழு பல்வேறு சிபாரிசுகளை எமது ஜனாதிபதிக்கு வழங்கியுள்ளது. அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டது. அதேவேளை அந்த அறிக்கை பகிரங்கப்படுத்தப்பட்டது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகள் உள்ளிட்ட பல விடயங்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. This is the domestic process must be given the time and space to complete its mandate. அடுத்து சக்தியின் தேடலில் வத்தலை பிரதேச சபைக்குட்பட்ட கெரவலப்பேட்டிய பரணவத்த வீதியில் சுமார் 300 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளுடன் இரவு நேரத்தில் பாதுகாப்பு கடமைகளிலும் ஈடுபடுகின்றனர். தமது அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதற்காகவே இவர்கள் இவ்வாறு செயற்பட வேண்டி ஏற்பட்டுள்ளது. ரோட்ல தான் லாஸ்ட் 7 மந்த் எங்களுக்கு இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது. நாங்க எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி யாரும் எந்த ஒரு டோன்ட் கேர் மாதிரி இருக்கிறாங்க. பகல் நேரத்துல ஸ்கூல் போயிட்டு வந்தா அவங்களுக்கு கழுவு தண்ணி இல்ல. நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் தண்ணி வருது. அந்த நேரத்துல நாங்க தண்ணி பிடிச்சி வேலை செய்யும் போது வெளியில இருந்து அந்த திருடன்கள் பாயறதும் சான்ஸ் இருக்கு. இங்க தண்ணி நாங்க இந்த காணியில இவ்வளவு விலை வந்து வாங்கி வீடை கட்டி பிரச்சனை தண்ணீர் இல்லை. எங்களுக்கு தண்ணி இல்லாம நாங்க தண்ணி கட்டுற காசுல எங்களுக்கு தண்ணி தரணும். இல்லைன்னா நாங்கள் இருந்தது என்ன பிரயோசனம்? நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் நிலத்திற்கடியில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் அடிக்கடி வெடிப்பு ஏற்படுதல் மற்றும் அவற்றின் புனரமைக்கும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள தாமதம் போன்ற காரணங்களினால் சுமார் 7 மாதங்களாக குடிநீரின்றி அவதியுறும் நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சில பகுதிகளில் 2 அல்லது 3 மாதங்களாக நீர் கசிந்து வந்துள்ள போதிலும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. தாமதத்திற்கான காரணத்தை கூறுகின்ற நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையானது அந்த நடவடிக்கைகளுக்கு தேவையான இயந்திரங்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக குறிப்பிடுகின்றது. இங்கு குடிநீர் பிரச்சினை பற்றி எனக்கு தெரியும். இதனை தோண்ட முடியாது. ஏனெனில் இந்த குழாயானது சுமார் 8 அடி ஆழத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு இரவு நேரத்தில் குடிநீர் விநியோகம் வழங்கப்படுகிறது. இதில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. இந்த குழாய்களில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமை காரணமாகவே குடிநீர் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மாற்று வழிகளை கையாள நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தவறியுள்ள போதிலும் மாதாந்தம் நீர்க்கட்டண பற்றுச்சீட்டுகளை தவறாமல் அனுப்பி வருவதாக பிரதேச சபை தலைவர் கூறினார். எங்கிட்ட உள்ள தண்ணி இல்லை. தண்ணி குறைபாடால சரியான கஷ்டம் எங்களுக்கு. எங்களுக்கு காலமே இருந்து இரவு மட்டும் தண்ணியே வர்றதில்லை. டப்பில் தமக்கு வழங்கப்படாத சேவைக்கான கட்டணங்களை செலுத்தி வருகின்ற வத்தலை கெரவலப்பட்டிய பரணவத்த வீதி மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனையை தீர்க்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் தலைவரே
இது உங்களின் கவனத்திற்கு. பங்களாதேஷ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் டக்கா கிளாடியேட்டர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டொராண்டோ ராஜ்காக்கி அணி 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. மிர்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன் பிரகாரம் முதலில் துடுப்படுத்தாடிய டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணி 18.2 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 116 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. சிறப்பாக பந்து வீசிய முகமது சமி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 117 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டொராண்டோ ராஜ்ஷாஹி அணி 19.3 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 120 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை கடந்தது. துடுப்பாட்டத்தில் முஷ்பிகுர் ரஹீம் ஆட்டமிழக்காமல் 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதேவேளை புள்ளிகளின் பட்டியலில் டொராண்டோ ராஜ்ஷாஹி அணி முதல் இடத்தையும் டாக்கா கிளாடியேட்டர்ஸ் அணி 2வது இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.